அனைவருக்கும் வணக்கம். இறைவத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று ஆடி அமாவாசையான இன்று குலதெய்வத்திற்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கும். என்ன தீபம் பார்க்க போகிறோன்னா, இந்த தீபத்துக்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு, ஒரு வெள்ளை பஞ்சு திரி அல்லது நூல் திரி வெள்ளை கலரில் இருந்தால் போதும். மூன்றாவது வந்து எண்ணெய் அல்லது பசுநெய், நல்லெண்ணெய் தான் இருக்கணும், இல்லை பசுநெய் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அகல் விளக்குன்னு வந்து நீங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த தீபத்தை நான் உனக்கு ஏற்றுகிறேன். எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மற்றும் எந்த தடைகளையும், காரிய தடைகளோ இல்லை வேறு ஏதேனும் திருமண தடை, இல்லை என் குழந்தைக்கு நல்லா படிப்பு வரணும், இந்த தடைகளை எல்லாம் போக்கிவிட்டு படிப்பு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தில் என்ன இருக்கும் இல்லையா, அந்த நல்லெண்ணெயில் 3 பொருள் நீங்கள் போட போகிறீங்க. ஒன்று வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் சிறிதளவு, இரண்டாவது வந்து 2 ஏலக்காய், மூன்றாவது வந்து 2 கொட்டாம்பாக்கு. பாக்கு வந்து நம்ம நார்மலாக கவரில் வரும் ஒரு பாக்கு, அது கிடையாது. இது கொட்டாம்பாக்குன்னு கேட்டாலே நாட்டு மருந்து கடையில் இல்லை வெத்தலை பாக்கு கடை, இலக்கடையிலலாம் கொடுப்பாங்க. அந்த கொட்டாம்பாக்கு 2 எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். இந்த 3 பொருளையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கொண்டே வர வேண்டும். இது என்னைக்கெல்லாம் ஏற்றலான்னா, நீங்கள் ஒரு பெண் குலதெய்வம் வந்து பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றலாம். இதே ஆண் குலதெய்வமாக இருந்தால் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை, இந்த 2ல் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த விளக்கை ஏற்றிக்கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும், நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இறைவத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.